ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷலான டிஷ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வந்து திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு தாங்க நம்ம பார்க்க போறோம். இது வந்து 1 பாட் ரைஸாவும் செய்யலாம், இந்த மெத்தட்லயும் செய்யலாம். நம்ம இந்த கூட்டாஞ்சோறுக்கு ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் நம்ம தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம். அதை வந்துட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு அது கூட பாத்தீங்கன்னா அதே டம்ளர்ல 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரி அதுல சேர்த்துக்கலாங்க. அதுல 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கும் பொழுது 10 பல்லு பூண்டு நம்ம தட்டி இதுல சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய், பீன்ஸ், அவரைக்காய், சௌ முள்ளங்கி, கோவக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது கூட என்னென்ன காய்கறி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரசுல சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த காயை நல்லா வேக விடலாங்க. காய் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய் திருவி அதுல சேர்த்துக்கலாம். அது கூட 2 வரமிளகாய், சிறிதளவு சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச தேங்காய் விழுதும் இந்த காயிலேயே சேர்த்து நல்லா கொதிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் இதை வந்துட்டு நல்லா மசிச்சுட்டு இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேல கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலை தூவி நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடிங்க. இது 1 பாட் ரைஸாவும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.